என்ன அந்த மாதிரி படத்தை வர்றீங்களே இது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்குமே அப்படின்னு சொல்லும்போது சார் நான் அந்த மாதிரி நினைக்கல. என்னைக்கா இருந்தாலும் சீனியர் வந்து சீனியர் தான். அவங்க படம் எப்படி பார்த்தாலும் ஓடிடும். ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து அந்த திரைப்பட உரிமையாளர்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் சிவாஜி சாருக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? சம்மந்தம் இருக்கு. என்ன எது சொன்னாலும் எப்படி சம்மந்தம் இது வந்து ஹீரோவுக்கும் அதுக்கு எப்படி சம்மந்தம் இது ஒரு இருக்கும்? பெரிய அரசியல் இது. அதாவது எனக்கு தெரிஞ்ச ரேவூல் சோல்ஸ் சிவகார்த்திகேயன் சாரோட ஃப்ரெண்ட் என்ன சொன்னார்னா, விஜய் சார் வந்து சிவகார்த்திகேயன் சாரோட ஃப்ரெண்டு சொல்றதெல்லாம் உண்மையா இல்லை இருக்கு. சார் வந்து சொன்னாராம் நைட்டு கேம் விளையாடிட்டு இருப்பா அப்போ ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாராம். இருங்க சொல்லட்டுமே. அப்போ வந்து என்னன்னா அவர் சொன்னாரா சார் இப்போ அரசியலுக்கு போகிறார் விஜய் சார். அரசியல் இப்போ கடந்த ஒரு வருஷமா நடந்துச்சு யார் சூப்பர் ஸ்டார் பெரிய போட்டி நடந்துச்சு. அதாவது அண்ணாமலை தம்பி இங்கு ஆட வந்து என்னன்னு வந்த விஜயனா இன்னைக்கு அவரோட தலைவர் இடத்தையே பிடிக்க ஆசைப்படுறப்போ துப்பாக்கி வாங்கினா ஏன் தளபதி ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு இடத்த கேட்டாராம். இதை வந்து ப்ரொடியூசருக்காக யாரும் சொல்லிட்டாங்களாம். சரி அவரே ஆசைப்படுறாரு நம்ம கிளாஸ் விடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர்கிட்ட யாரும் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. இது இந்த விஷயம் உங்கள்கிட்ட சொன்னார் இல்லையா, நீங்க சொல்லியிருக்க தான் வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க வந்து ரொம்ப அதாவது உங்கள்ட்ட ஒரு விஷயத்தை நம்பி சொல்றாங்கன்னா அதை வெளியே